நான் டெய்லி சிவன் கோயிலுக்கு போவேன். இல்ல நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ சிவன் கோயிலுக்கு போவேன். இல்ல பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஐப்பசி பௌர்ணமி, கார்த்திகை தீபம் இந்த மாரி நாட்கள்ல நான் சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன். நெறைய பரிகார ஸ்தலங்கள்ல நான் சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன். இப்படி சொல்ற ஒரு நபர்னா, அந்த சிவன் கோயில்ல சிவனோட சன்னதிய சுத்தி வரும்போது, நீங்க கண்டிப்பா ஒரு நபர கடந்து வந்திருப்பீங்க. அவர்தான் சண்டிகேஸ்வரர். இந்த சண்டிகேஸ்வரர் யாரு? ஏன் அவருக்கு இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கு சிவன் கோயில்ல? அவருடைய பின்னணி வரலாறு என்ன? அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டைரக்ட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். சோழ நாட்டுல சேஞ்சையலூர் அப்படின்ற ஊரை சேர்ந்த ஒரு அந்தணர் தான் எச்சதத்தன். எச்சதத்தனோட மகன் தான் விசார சர்மன். இந்த விசார சர்மன் வேதம், ஆகமங்களை கற்ற ஒரு அந்தணர். அவர் டெய்லி சிவபூஜை செய்வார். அவர் ஒரு நாள் அ ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, பசுக்கள மேய்க்கிற ஒரு நபர் பசுக்கள துன்பப்படுத்துறத அவர் பார்க்குறாரு. இத தாங்க முடியாத விசால சர்மன் அவர்கிட்ட போயி, "நான் இனிமே பசுக்கள மேய்க்கிறேன். நான் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன். தினம் பொழுது சாய்ந்தவுடன் அந்த பசுக்கள உங்க இல்லத்துல விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் ஒரு மனதா ஒத்துக்கிறாங்க. நம்மளுடைய விசால சன்மன் பசுக்கள் மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுனால, பசுக்கள் வந்து அவரோட ரொம்பவே இணக்கமா இருக்கு. அவர வந்து நல்லா புரிஞ்சுக்கவும் செய்யுது பசுக்கள். இந்த மாதிரி இருக்கும்போது, அவர் பசுக்கள வந்து மேய்க்க விட்டுட்டு, ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருப்பாரு. இப்ப அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்கும்போது, அவர் மணலாலேயே வந்து ஒரு சின்னதா ஒரு சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. பசுக்கள்ட்ட இருந்து பால் கொஞ்சமா எடுத்து சாமிக்கு பாலபிஷேகமும் பண்றாரு. இதனால பசுக்கள் வந்து அதிகமா பால் சுரக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இது தெரியாத சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவர் பால நெறையா வந்து வீணாக்குறாரு அப்படின்னு போயி, அவரோட அப்பா எச்சதத்தன் கிட்ட அவர பத்தின கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எச்சதத்தனும் என்ன பண்றாரு, அத முறையா விசாரிக்காம ஒரு நாள் அவர வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வராரு. நம்மளுடைய விசார சர்மன் எப்பயும் போல சிவ சிந்தனையோட ஆழ்ந்த பக்தியில அவர் வந்து பாலபிஷேகம் பண்றாரு. இத தூரத்துல இருந்து எச்சதத்தன் பார்க்குறாரு. கோவம் அடைஞ்ச எச்சதத்தன் ஒரு குச்சி எடுத்து தன்னோட மகனை வந்து விசார சர்மனை அடிக்கவும் செய்கிறாரு. ஆனால் அவர் சிவ சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கிறதுனால அவர் அந்த வழி கூட தெரியாம பக்தியிலே மூழ்கி இருக்காரு. ஒரு கட்டத்தில் ரொம்ப கோபம் அடைஞ்ச எச்சதத்தன் அவர் பால் வச்சிருந்த அந்த பாத்திரத்தை வந்து ஓங்கி காலால் எட்டி உதைக்கிறாரு. இப்போ நம்மளோட விசார சர்மனுக்கு அதிகமாக கோபம் வருது. தான் பூஜிக்கிற சிவனுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை அவரால் தாங்கிக்க முடியல. அவர் பக்கத்துல இருந்து ஒரு குச்சியை எடுத்து என்ன பண்றாருன்னா, தன்னோட அப்பா எச்சதத்தனை நோக்கி வீசி எறிகிறாரு. இப்ப அந்த குச்சி ஒரு ஆயுதமா மாறுது. அந்த ஆயுதத்தோட பேரை வந்து மலு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுதமா மாறி அவங்க அப்பாவோட காலையை துண்டாக்கிடுது. இப்ப அவங்க அப்பா வந்து ரத்த வெள்ளத்திலையும் இருக்காரு. இப்ப இது இத நம்ம பார்க்குற நம்மளோட சிவபெருமான் அவர் பக்தியை மிச்சி அதே இடத்துலையே பார்வதியோட சேர்ந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. எச்சதத்தனோட காலையும் சரி பண்ணுறாரு. விசார சர்மனோட பக்தியை மெச்சின நம்மளோட சிவபெருமான் அவருக்கு சிவ கணங்களை நிர்வகிக்கிற சண்டேசர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து கொடுக்குறாரு. சிவ ஆலயங்களில் சிவனுக்கு அணிவிக்கிற மாலையாகட்டும், நெய்வேத்தியமாகட்டும், அது எல்லாமே தனக்கடுத்து நேரடியாக சண்டிகேஸ்வரருக்கு தான் வந்து சேரணும் அப்படிங்கிறத அந்த ஆசியையும் வழங்குறாரு. இந்த சண்டேசர் அப்படிங்கிற பதவி அவர் வகிக்கிறதுனால தான் அவரை வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சண்டிகேஸ்வரர் ஆழ்ந்து சிவ தியானத்தில் எப்பயுமே இருக்கிறதுனால தான் கோயிலில் அவரை சுற்றி வரும்போது யாரும் அவர் பக்கத்தில் போய் கை தட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மீறி நம்ம கை தட்டி அவரை டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு பாவம் தான் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் அன்னைக்கு தான் நம்ம சண்டிகேஸ்வரருக்கு குரு பூஜை வந்து செய்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சண்டிகேஸ்வரரை பற்றி ஒரு ஆழ்ந்த புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவரை பாருங்கள். அவர்கிட்ட போய் கண்டிப்பாக கையை வந்து தட்டக்கூடாது. ஆனால் இவே தான் சிவன் சொத்துக்கு வந்து பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால தான் அவர்கிட்ட கையை லைட்டாக தட்டி நம்ம இந்த சிவன் கோயிலேருந்து எந்த சொத்தையும் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். ஆனால் நம்ம அதில் வந்து ஒலி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆன்மீக கதைகள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு வேற ஒரு நல்ல கதையோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.